எரேமியா 6:16. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் என்ன? ஹிஸ்டரி. வழியில நின்றுனா என்ன அர்த்தம்? அப்படியே போயிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு சந்தேகம் வருதுன்னா அங்க நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதுல என்ன பண்ணுங்க, நல்லவங்க. ரைட்டா? அவர் சொன்னாருங்க, நான் செஞ்சுட்டேங்க அப்படிங்க கூடாது. தெளிவாக என்ன பண்ணுங்க, பாருங்க, கேளுங்க, விசாரிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதுல நடங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களும் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறாங்க. நீங்க அப்படிலாம் இல்லை, நீங்களாம் கோல்டு. அன்னைக்கு இப்படி சொன்னாங்க, முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, ஆனால் நீங்களாம் கோல்டு. கவனிங்க. சரி, 2 வசனம் பார்த்துட்டோம். அப்ப உபாமத்திலையும் சொல்றாரு, பூர்வ நாட்களின் நினை, தலைமுறை தலைமுறையா சென்ற வருஷங்களை என்ன பண்ணு, கவனிச்சு பாரு, உன் தகப்பன்கிட்ட கேளு, மூப்பர்கள்ட்ட கேளு, அவங்க உனக்கு ஹிஸ்டரி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அந்த வழியில நின்று பூர்வ பாதைகள் என்னன்னு கேளு. இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, இதுக்கு பூர்வ பாதை என்னன்னு கேளு. சபைனா எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு பூர்வம் இருக்கு, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 2000 வருட வரலாறு இருக்கு. ஆராதனை முறைமைகள் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அது ஒரு முறைமை இருக்கு. அதை என்ன பண்ண முடியாது, நம்ம மாற்ற கூடாது, மாற்ற முடியாது. கவனிங்க. அப்ப யார்கிட்ட கேட்கணும், சீனியர்ஸ்கிட்ட கேட்கணும். யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்போம். நாங்கள் பிள்ளைங்க தலையெடுத்து வேலைக்கு போனாலும் பிள்ளைங்க தான், ஆலோசனைக்கு பிள்ளைங்க தான் யார்கிட்ட வரணும், நம்மள்கிட்ட வரணும். இப்போ யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். நீங்கள் சொன்னாலும் நான் கேட்டுக்கணும். ஆனால் வேர்களுக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அது சிறு பிள்ளைகள் நம்மளை என்ன பண்ண முடியாது, வழி நடத்த முடியாது. ரைட். இப்போ ஹிஸ்டரி போமா. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் கிடையாது, திருத்தூதர் பணிகள். 12 அப்போஸ்தலர்களும் என்ன செய்தார்கள், சபையினுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் தான் அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம். அப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே வரலாற்று புத்தகம் இதுதான், அப்போஸ்தலர். பழைய ஏற்பாட்டில் நீங்க இஸ்ரவேலர்களுடைய வரலாறை தெரியணும்னு என்ன பண்ணணும், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம். நாளாகம்னா என்ன, பதிவேடு. நாளாகம்னா என்ன, பதிவேடு. ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு புக்ல என்ன பண்ணுவாங்க, பதிவு செஞ்சு வைப்பாங்க. அதனாலதான் நாள் ஆகமம்னா புக்கு, நாளாகமம். ரைட், குரோனிக்கல்ஸ். அப்ப 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், இதெல்லாம் வரலாற்று புத்தகங்கள். அப்ப என்ன இருக்கு, பைபிள் என்ன இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. 2000 வருடம் பழமையானது. இப்போ 2026ல இருக்கும். அப்ப 21வது நூற்றாண்டாது, 21ஆம் நூற்றாண்டு, 2100 வருடங்கள் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ரைட்டா? ஏன்னா உலகம் தோண்டி அப்ப 21 நூற்றாண்டு தான் ஆகுதானா? இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இந்த உலகம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரலாற்று நாயகர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு உலகமே ஒத்துக்கொண்ட ஒண்ணு. ஸ்பானியா தேசம் இன்னைக்கு என்னது, அதுதான் உலகத்தினுடைய எண்டு. அது வரைக்கும் சுவிசேஷம் போனது. ரைட். ஐரோப்பிய தேசம் வரைக்கும் போயிருச்சு. அமெரிக்காலாம் இப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 2வது அதிகாரம் 41வது வசனம். முதல் பிரசங்கம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். தேவ வார்த்தைகள் யாருக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அவர்கள் தான் யாரு, சபை உறுப்பினர்கள். மறந்து போகவே கூடாது. இல்லாட்டி நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்லை. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஏற்கனவே இருந்துச்சுன்னா சபையுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 120 பேர் பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில வந்தார். அங்கே சபை உதயமானது, இனாகிரேஷன் ஆனது. அந்த சபையில தான் 3000 பேர் என்ன பண்ணாங்க சொல்லுங்க, சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்ப அப்படியே சபை வளர்ந்து பெருகிட்டே போகுது. அப்போஸ்தலர் 8:1 வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் என்ன பண்ணான், ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்க பாருங்க, யார, ஸ்தேவான இருந்தா.
அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. போட்டுங்க, என்ன உண்டாயிற்று? மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதாரியா சமரியா தேசங்களில் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்களை தவிர மற்ற எல்லாம் சிதறி என்ன பண்றாங்க? சிதறி போன எல்லாரும் சுவிசேஷத்தை என்ன பண்றாங்க? அறிவிக்கிறாங்க. ஹென்றி மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு ஊழியர் சொல்றாரு, நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நேசிக்கிறோமோ அந்த அளவே பிறருக்கு அவரை கொடுப்போம் அல்லது நற்செய்தி அறிவிப்போம். நான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் யாரை கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவை சொல்லுவோம். இல்லைங்க, 4 வகையான பூச்சிகளை நீங்க மறக்கக்கூடாது. ஒன்று, முதல் சொல்ற பாருங்க, ஈ ஃப்ளை. இது பார்த்தீங்கன்னா போய் லட்டில் உட்காருமா? லட்டுலேயும் உட்காரும், கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே உட்காரும்? அசிங்கத்துலேயும் உட்காரும். இது ஒரு வெரைட்டி. ரெண்டாவது வந்து கொசு. நம்மளை கடிக்குது இல்லை கொசு, நம்மளை கடிச்சு தான் ரத்தம் உறிஞ்சோம், ஒரு டம்ளரில் வச்சா குடிக்காது. நான் சொல்கிறது புரியுதா? இது கொசு. மூணாவது வெரைட்டி வந்து பட்டாம்பூச்சி. இது பார்த்தீங்கன்னா நிறைய பறக்கும், பெரிய சிறகு இருக்கு, தேன் குடிச்சிட்டு பறந்துட்டு ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான்காவது போட்டுங்க, நான்காவது தான் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள். தேனி. தேனை குடிச்சிட்டு அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஈ எங்கே உட்காரும்? பூஜை பொருட்களில் உட்காரும், லெட்டு வச்சா லெட்டில் உட்காரும், அசிங்கத்துலேயும் போய் உட்காரும். அப்போ இந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க. எங்கேயும் வருவாங்க, சபையில் இருக்கிற வரைக்கும் லெட்டில் உட்காருவாங்க, கர்த்தருடைய வார்த்தையில் உட்காருவாங்க, ஐக்கியத்தில் உட்காருவாங்க, சமாதானமாக இருக்குங்க. மற்ற 7 நாட்களும் எல்லா விதமான அசிங்கத்துலேயும் உட்காருவாங்க. இவங்க யாரு? இவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? உட்காந்துருக்காங்க. மற்ற 7 நாளும் எல்லா இடத்துலையும் உட்காருவாங்க. இவங்க யாரும் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது. என்ன சொல்ல போனால், முகம் சொல்லிக்கிற மாதிரி சொல்லணும்னா அசிங்கத்தில் கூட உட்காரும். அதுக்கு எல்லாம் ஒன்று தான். ரெண்டாவது என்னதுங்க? இது மனுஷனுடைய ரத்தத்தை என்ன பண்ணும்? நோண்டி தொல்லை பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு டம்ளரில் வச்சா என்ன பண்ணாது? குடிக்க. இந்த மாதிரியான ஆட்கள் என்னன்னா, சர்ச்சுக்கு வந்தால் தான் பைபிள் உளுந்து படிப்பாங்க. பைபிள் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஜெபம் பண்ணா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்க? செய்யவே மாட்டாங்க. இவங்க மனுஷங்க கூட சேர்ந்தாதான் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வரும். வீட்டில் எவ்வளவு சும்மா இருந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்க? செய்யவே மாட்டாங்க. இவர்களும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. எங்க கிறிஸ்தவர்களுடைய லிஸ்ட் ஆரம்பிக்குதுன்னா பட்டாம்பூச்சியில் ஆரம்பிக்குது. இவங்க சுயநலமான கிறிஸ்தவர்கள். இவங்க தேனை குடிப்பாங்க, ரொம்ப தூரம் பயணிப்பாங்க, பட்டாம்பூச்சிகளை போல தேனை குடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வசனம் அப்படி இருந்துச்சு, நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை, நான் பரிசுத்தமாயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இவர்கள் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும் உபயோகமா இருக்க மாட்டாங்க. ஒரு வசனம் இருக்க தெரியுமா? நானும் சொல்லுங்க, அப்புறம் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்வோம். பக்கத்தில் சொல்லுங்க, கையப்படி சொல்லுங்க. வேற யாரும் வரக்கூடாது, நானும் என் வீட்டாரும் தான். யாரும் வரக்கூடாது, யாரையும் கூப்பிட்டு வரவும் மாட்டோம். சொல்லுங்க, உண்மைதானே நான் சொல்றேன். ஏன் நாங்கள் வர்றது பெரிய படம் இருக்குங்க, ஏங்கங்க நீங்க கேட்குறீங்களா? ஞானஸ்தானம் கொடுக்கணும், அடுத்ததையும் 20 வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். இடையில யாருக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. கொடுக்க விட்டுறவங்க நான். தேனியை போல இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் மெய்யான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். தான் மட்டும் சாப்பிட இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைப்பாங்க. அது பலருக்கு பிரயோஜனமாகவும் மருந்தாகவும் இருக்கும். தங்களிடத்தில் இருக்கிற ஆன்மீக நன்மைகளை பலருக்கும் தரும்படி தங்களிடத்துல சேர்த்து வச்சிருப்பாங்க. எல்லாரும் தேடி தேடி அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க? போவாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய ஆலோசனைக்காக, கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஒருத்தர் பலருக்கு உபயோகமான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணுவார்? வாழ்வார். தேவனுடைய வார்த்தையை தன்னிடத்துல சேர்த்து வைத்திருப்பதன் மூலமாக
ரைட்? அவர் தான் யாரு? தேனி. அவர் தான் என்னதுங்க? உயிருள்ள நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர். இப்போ எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கணும்? தேனியில தான் இருக்கணும். இப்போ நானும் ஒரு 30 பேர் 40 பேர் தான் 40 பேர் சொல்கிறேன். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு போய் எழுதுறீங்களா வீட்டில்? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போஸ்தலர் 8:1 சபை உபத்திரம் வந்தது. ஜனங்கள் என்ன பண்ணானுங்கன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு உபத்திரவத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க? கொடுத்தார்கள். உபத்திரவம் வந்து சபையை கட்டுப்படுத்தவில்லை, மாறாக சபையை வளர்த்து எடுத்தது. இதுதான் ஹிஸ்டரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க சொல்றேன். வெயிலிலே, அதாவது சபை என்பது நெருப்பிலே பிறந்தது. சபை எப்படி பிறந்தது? அக்கினியில. நம்மளுக்கு அக்கினா தான் புரியும். அக்கினியில் பிறந்தது அல்லது நெருப்புல பிறந்தது. அது வெயிலுக்கு அஞ்சாது. முதலாவது ராஜாங்க உபத்திரவம். ராஜாங்க உபத்திரவம் அப்படின்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதா இருந்தது. அரசு அதிகாரத்தோடு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். உதாரணமாக கிபி 64, கிபினா கிறிஸ்து பிறந்ததற்கு பிற்பாடு, கிறிஸ்துவின் காலத்திற்கு பிற்பாடு 64 ரோமாபுரியின் ஒரு பகுதியில் ஒரு ராஜா, நீரோ மன்னன், அவரே என்ன பண்றாரு? தீ வைக்கிறார். ஒரு அரண்மனை கட்ட இவருக்கு பெருசா என்ன வேணும்? இடம் வேணும். அப்ப அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து அதை அப்படியே கிறிஸ்தவர்கள் மேல திருப்பலான்ட்டு ஒரு பெரும் பகுதிக்கு ரோமில் தீ வைக்கிறாரு. தீ வச்சுட்டு அதற்கு கிறிஸ்தவர்கள் தான் காரணம் என்ன பண்றாரு? சொல்றார். கிறிஸ்தவர்கள் தான் காரணம்னு ஒரு கதையை, பொருளை என்ன பண்றாரு? கட்டி விடுறார். இந்த வதந்தியின் மூலமாக ரோமர்களின் அரசாங்கத்தில் நடக்கும் பொழுது தான் கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். ரைட்டா? ரோமர்கள் தான் உலகம் எங்கிலும் என்ன பண்ணாங்க? ஆட்சி செலுத்தினார்கள். ரோம சாம்ராஜ்யம். இன்றைக்கு அது இல்லை. இன்னைக்கு எல்லாமே குடியரசுல இருக்கிறோம். அப்ப இந்த மன்னன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஒரு வதந்தியை கிளப்பி விடுறான். கிறிஸ்தவர்கள் பட்டணத்திற்கு என்ன பண்ணாங்க? தீ வச்சிட்டாங்கன்னு. இதன் மூலமாக ஒரு பெரிய உபத்திரவும் வன்முறையும் கிறிஸ்தவ சபைகளுக்கு நேராக கட்டவிழ்க்கப்படுகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் சிரசேதம், தலை வெட்டப்பட்டார்கள். துஷ்ட மிருகங்கள், பசியோடு இருக்கிற சிங்கம், புலி, இதெல்லாம் பல நாள் பட்டினி போட்டு வச்சிருப்பாங்க. அதை ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் திறந்து விடுவாங்க. அங்கே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? விடுவாங்க. அந்த சிங்கமும் புலியும் ஒரே அடியில் அடித்து என்ன பண்ணோம்? கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணோம்? சாப்பிடும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ அப்படி சாப்பிடும் பொழுது நீரோ மன்னனுக்கு நன்றி செலுத்தி கிறிஸ்தவர்கள் மறிப்பார்கள். காரணம் என்னன்னா, நான் வெகு விரைவிலே என்னுடைய இரட்சகரை பார்க்க போகிறேன், என்னுடைய வெகு விரைவிலே இரட்சகரை, அந்த அளவுக்கு நித்திய ஜீவனால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார்கள். சாலையின் இருபுறமும் அவர்களை கட்டி அவர்கள் மேல் மெழுகு துணியை அல்லது தார் அந்த மாதிரி நினைச்சு காட்டன் துணியை மேலே சுற்றி அப்படியே என்ன பண்ணாங்க? அவர்களை இரவுல தெருவிளக்குக்கு பதிலாக கொளுத்தி விட்டாங்க. இருபுறமும் தெருவிளக்குக்கு பதிலாக என்ன பண்ணாங்க? கொளுத்தி விட்டாங்க. நான் இப்போ சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு, நீங்க போய் படிக்கலாம். லிவிங் டார்ச்சஸ், உயிருள்ள தீப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டது கிபி 64வது நூற்றாண்டுல. இந்த ரொம்ப ஜாஸ்தியா என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? கொலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகத்திலேயே அதிக வன்முறைக்கு உள்ளாகிற கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கிற நாடு எதுன்னு தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன், நைஜீரியா. என்னதுங்க? நைஜீரியா. ஆதி திருச்சபையில் என்ன உபத்திரவம் நடந்தப்போ நைஜீரியாவில் இன்னைக்கு அது நடத்திட்டு இருக்கு. ஆனால் பாருங்க, தேவன் உயிர் உள்ளவங்கிறது ஒரு சாட்சி. என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் குறையவே இல்லை. என்னங்க, சர்ச்சை உயிரோட வச்சு எரிச்சிக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன ஆகணும்? ஒன்னும் எவனும் சர்ச்சைக்கு வரக்கூடாது, ஒன்னும் எவனும் பாஸ்டர் ஆகக்கூடாது. அதானே? ஞானஸ்தானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஞானஸ்தானம் கூடிக்கிட்டே போகுது. ரெக்கார்ட். நைஜீரியா தேசத்துல இது நடந்துட்டு இருக்கு. 1ஆம் நூற்றாண்டு இறுதியில ஒரு பெரிய புரட்சி நடந்தது. உலகத்தை கலக்குகிறவர்கள், அந்த வசனம் எப்படி முடியும்? இங்கேயும் வந்து விட்டார்கள். இது வேலை மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா, உலகத்தை
புரட்டி போட்டவர்கள் அல்லது திருப்பி போட்டவர்கள் வரும். ஆங்கிலத்துல டர்ன் அப்சைட் டவுன் அப்படின்னு வரும். இப்படி இருந்த உலகத்தை இப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. ரைட்? ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா, அதில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டோம்னா அப்பா கலைக்கு எடுத்துட்டப்பா, ஒரு 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டோம்னா அப்பா என்ன பண்ணிட்ட, கலக்குன்னு கலக்கிட்டப்பா, ஒரு பாட்டு பாடிட்டோம்னா என்ன பண்ணிட்ட, அது கிடையாது. அங்கே என்னன்னா, ரோம அரசாங்கத்தில் ஒரு ஹைரார்கி, ஒரு சமூக அடுக்குமுறை இருந்தது. முதலாவது ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, ஒரு அரசாங்கத்திலே முதல் குடிமகன் யாரு, ரோம ராயன் அல்லது சக்கரவர்த்தி, எம்பரர். சரியா? மிஸ்டர் ஒன் அவர் தான். கவனிங்க, ரோமராயன் மேல அடுக்கில் வருவார். அடுத்தது செனட், அடுத்தது மந்திரி சபை, அடுத்தது யாருங்க, அதிபதிகள், அடுத்தது இராணுவ ஜெனரல்ஸ். வர்த்தகர், தொழிலாளர் அப்படின்னு போய் கடைசியில் எங்க முடியும் அப்படின்னா அடிமையில முடியும். எத்தனை முடியும்? அன்னைக்கு சமூக அடுக்கிலே கீழான நிலையில் இருந்தவர்கள் தான் யாரு, அடிமைகள். அந்த அடிமையிலையும் 2 கிளாஸ் இருந்தாங்க. நான் வசனத்தோடு ஒப்பிடுறேன் உங்களுக்கு. அந்த அடிமையிலையும் 2 கிளாஸ் யாருதுன்னா, ஒருத்தன் அந்த அடிமையில முதலானவன், அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு மட்டும் வச்சா போதும். அந்த அடிமையிலே கீழானவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய இடுப்புல ஒரு துணி கட்டியிருப்பான். அந்த துணியை வச்சு எஜமானுடைய கால்களை கழுவி அந்த துணியினால என்ன பண்ணணும், துடைக்கணும். அவன் தான் ரோம நிலப்பரப்பிலே நாட்டிலேயே கடைசி நிலையில் இருக்கிறவன். யாரு? 2வது அடிமை. இப்ப புரியுதா? இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். எந்த அடிமையின் ரூபம் எடுத்தார்? கால்களை கழுவுகின்ற அடிமையின் ரூபம் எடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப உலகத்திலேயே பெரிய ஆண்டவர். கொலேசியர்ல வாசிக்கிறோம், எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர். எத்தனை பேர் ஒரு அலையில சொல்ல நினைக்கிறீங்க? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அப்படி இருக்கிறவர் ரோம அரசாங்கத்திலே கடைசி அடிமை நிலையை எடுத்தார். ரைட். சப்ஜெக்ட் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது ராயல் விமென்ஸ், ரத்தாம்பரம் விற்கிறவர்கள், நிறைய வர்த்தகர்கள், போர்ச்சேவகர்கள், 100க்கு அதிபதிகள், ஜெனரல்ஸ், அப்புறம் யாருங்க, ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், அரசாங்கத்தில் இருந்தவங்க, பெண்கள், எல்லாம் அந்த மாதிரி சமூகத்தில் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், குஷ்டரோகிகள், இப்படி பல வகையிலே சமுதாயத்தில் வேற வேற அடுக்கில் உள்ள ஆட்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு எங்கே வந்தாங்க? சபைக்கு. இப்போ ஒரு சமநிலை பிரமாணம் சபையிலே உண்டானது. ரோம அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற 100க்கு அதிபதி கீழே உட்காந்துருப்பாரு, வியாபாரிகள் கீழே உட்காந்துருப்பாங்க, போர்ச்சேவர்கள் கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு அடிமை சபை நடத்தலாம். இப்போ இந்த ஆர்டரையே புரட்டிட்டாங்க. இந்த அடுக்கு உடைச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுதான் உலகத்தை கலக்குகிறவர்கள். இப்படி ஒரு ஆர்டரை நூற்றாண்டுல உடைக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு எல்லா ஆர்டரும் சபையில் இருக்கா? சபையில் எல்லா ஆர்டரும் இருக்கு. முதல்ல யாரு? பாஸ்டரு, அப்புறம் பாஸ்டர் குடும்பம், அப்புறம் அதுலேயே எப்பயுமே யதார்த்தத்தை பேசும்பொழுது தலை காஞ்சவன்ட்டு யாரும் பேச மாட்டாங்க. இங்கேருந்து தாண்டி ஜம்ப் பண்ணி அங்கே போய் தான் ஐக்கியம் கொள்வாங்க. புரியுதா? டீச்சர்ஸ்லாம் ஒன்றா இருப்பாங்க. நம்ம சபையில் அப்படி இல்லை. டீச்சர்ஸ்லாம் ஒன்றா இருப்பாங்க, டாக்டர்ஸ்லாம் ஒன்றா இருப்பாங்க. அது பேர் குரூப்பிசம். இன்னைக்கு அப்படியே அந்த அடுக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன இல்லை? அதான் உலகம். அது என்னது? உலகம். உலகத்தின் ஆர்டர் அப்படியே மெயின்டைன் ஆகும். உலகத்தினோட ஆர்டர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இங்கே அப்படி எது இருக்கா? கூடாது. இருந்துச்சுன்னா உலகம் இருக்குன்னு அர்த்தம். சபையில் ஒரு முக்கியமான ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. முக்கியமான 4 பேர் யாரு? எனக்கே தெரியல, அவங்க சொல்றாங்க முக்கியமான 4 பேர். நான் புரியுதா உங்களுக்கு? சபையில் ஒரு முக்கியமான 4 பேர். சபையில் முக்கியமான 4, சபையிலே முக்கியமான ஒருவர் தான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மற்றது எல்லாரும் யாரு தான்? முக்கியமானவர்கள் தான். இந்த வரலாமல் இருக்கலாம், இன்னைக்கு நிறைய பேர் வரலாமல் இருக்கலாம், சபையினுடைய ஆக்டிவிட்டீஸில் பங்கு பெறாமல் இருக்கலாம். ஆனால் நான் எல்லாத்தையும் எப்படி தான் பார்க்குறேன், வராமல் இருக்கலாம், பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். அதனால அவங்கள என்ன பண்ணிட முடியாது பெருசா சொல்லுங்க. இப்போ இந்த சிஸ்டத்தை என்ன பண்ணாங்க, தலைகளை கவுத்தாங்க. இது பொறுக்கலை.
ஐயோ, இந்த சிஸ்டத்தை வச்சு தான் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. கவனிங்க, ஒரு ரோம் அரசாங்கம் பார்த்தா உன்னை பிடிச்சி கொன்றுவோம் பாரு அப்படின்னு சொன்னான்னா அவன் நாட்டை கட்டுப்படுத்த முடியும். இவங்க சாவுக்கும் பயப்பட மாட்டேங்கிறாங்க. உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான் பாரு, உன்னை அவமானப்படுத்துவோம் பாரு, இந்த சிஸ்டத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு போவான் பாரு, உன்னை டீப்ரோமோட் பண்ணுவான் பாரு, எதுக்குமே என்ன பண்ண மாட்டேங்கிறான், பயப்பட மாட்டேன். அதனால ரோம சக்கரவர்த்தி வரைக்கும் இந்த நியூஸ் போகுது. என்ன போகுதுன்னா, ரோம் எங்கும் ஒரு புதிய கலாச்சாரம் உண்டாக்கிட்டு இருக்கு, சமநிலையான ஒரு கலாச்சாரம் உண்டாயிட்டு. ராயனும் சமம், அடிமையும் சமம்னா எப்படி இருக்கும்? பயந்துட்டானுங்க சபையை பார்த்து. இன்னைக்கு ஏன் பயப்படுறாங்க? சபையை பார்த்து இன்னைக்கு ஏன் பயப்படுறாங்க? ஐயோ சத்தம் போட்டாங்கன்னா, நான்லாம் அப்படி தான் பயந்தேன். சபையை பார்த்து எனக்கு ஒரு பயம் எப்பயுமே உண்டு. சர்வீஸ் போனோம்னா பயமாக தான் இருக்கும். பிளினி அப்படின்னு ஒரு வரலாற்று ஆய்வாளர், பிளினி, அவர் ஒரு ரெக்கார்டை எழுதி ராயனுக்கு அனுப்புகிறார். அடிமைகள் சமமாக நடத்தப்படுகின்றனர், விக்கிரக ஆராதனைகள் ஒழிக்கப்பட்டு கோயில்கள் காட்சி பொருள்களாகவே இருக்கின்றன. அப்படின்னா பில்டிங் இருக்கு, அது என்ன இருக்கு? வெறுமையா இருக்கு அப்படின்னு பிளினி அப்படிங்கிறவர், இந்த வரலாற்று ஆசிரியர், ரோம அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த அளவுக்கு சபை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணார். அடுத்தது உபத்திரவ கால திருச்சபை. இப்போ 100க்கு வந்துட்டோம். 100லேருந்து 313 வரைக்கும் பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்டைன் இவர் தான் முக்கியமான ஆள். ஏன் சபையை மன்னர்கள் உபத்திரவப்படுத்தினர் என்று காரணங்களை விளக்குகிறார். இது வரலாற்று காரணங்களை பார்ப்போம், அதை குறைச்சிக்கிட்டு வேதபூர்வமான காரணங்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 24லேருந்து 28. எப்படி என்றால், தெமோத்திரேயு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான், தட்டான்னா கொள்ளன், இரும்பு அடிக்கிறவன் இருக்கான்ல, அவன் தான் தட்டான். தியானான்னா என்னன்னா டயானா, தியானால் கோயிலை போல் வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளர்களுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களில் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, எல்லாம் கூட்டம் போடுறாங்க. மனுஷர்களே, இந்த தொழிலினால், எல்லாம் சொல்லுங்க, ஆன்மீகத்தை தொழிலா செய்யறவங்க. என்ன இது புரியுது? இந்த தொழிலினால் நமக்கு நல்ல, ஆஹா, தமிழ்ல நல்லா போட்டுருவாங்க, நல்ல பொழக்கம். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும், இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல், மகாதேவியாகிய தீனாளுடைய கோவில் எண்ணமற்று ஒண்ணுமில்லாம பாலடைஞ்சி போகிறதற்கும் ஆசியா முழுமைக்கும் பூச்சக்கரம், ஜனங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ உலகத்துல, பூச்சக்கரம் எங்கும் சேவிக்கிறவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவர் என்று. இப்போ புரியுதா? சபையை ஏன் துன்புறுத்தினாங்க, ஊழியர்களை ஏன் கொலை செஞ்சாங்கன்னு? ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன போச்சு? சமய மாற்றம் நடந்தால் சமுதாய மாற்றம் நடக்கணும், அதுதான் உண்மையான மாற்றம். எத்தனை பேருக்கு புரியுது? சமுதாய மாற்றம் நடக்காத ஒரு சமய மாற்றம் வேஸ்ட். நீங்களும் நானும் கிறிஸ்தவராகி சமுதாயத்திற்கு என்ன நல்லது சொல்லுங்க? இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்தாலும் இப்படிதான் உட்காந்துருக்கணும். அதனாலதான் நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டேங்கிறேன். சொல்றது புரியுதா? இப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, காலைல எந்திரிச்சு காலை கடனை முடிச்சு பல்லு விலைக்கு குளிச்சுட்டு சட்டை போடுறேன். இப்படி சொன்னால் நியாயமா? நீங்கள் என்ன கேட்குறோன்னா, தம்பி நீங்கள் எந்திரிச்சு காலை கடன் முடித்து பல்லு விலைக்கு எப்படிலாம் உதாரணம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. குளிச்சுட்டு சட்டை போட்டது எதுக்குன்னா, ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு தான். அதுதான் என்னன்னு கேட்குறோம். நீங்கள் எதை பண்ணணும்னாலும் முதல்ல எதை செய்யணும்? இதை செய்யணும். நீங்கள் இதையே வேலை இல்லாத என்ன சொல்லுவான்? வேலை இல்லாதவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அதனால தான் வேலை இல்லாதவங்க காலைல சாயங்காலம் எந்திரிக்கிறது. என்ன பண்ண போகிறோம்? எந்திரிச்சு குளிச்சு என்ன பண்ண போகிறோம்? துணியை மாற்றி என்ன பண்ண போகிறோம்? புரியுங்களா? கவனிங்க. இப்போ ஆண்டவருக்காக என்ன பண்ணீங்கன்னா ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவருக்காக என்ன பண்ணீங்க? சபைக்கு வரோம். ஆண்டவருக்காக என்ன பண்ணுறீங்க? பைபிள் படிக்கிறோம். ஆண்டவருக்காக என்ன பண்ணுறீங்க? காணிக்கை கொடுக்குறோம்.
நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பண்றது எதுக்கு? வேதத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு? ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று பண்றதுக்கு தான். நிறைய பேருக்கு ஆன்மீகமே அதுதான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நான் சாவறதுக்குள்ளேயாவது இதை மாற்ற முடியுமான்னா எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஆன்மீகம்னா என்ன? பல்லு விலைக்கு குளிச்சுட்டு சட்டை மாத்துறோம், அந்த மாதிரி தான். ஜனங்க எப்படி ஆன்மீகம் வளர்ந்துறாங்க? ஜெபம் பண்றோம், பைபிள் பிடிக்கிறோம், சர்ச்சைக்கு போறோம், அவ்வளவுதான். அதானே ஆன்மீகம். இதெல்லாம் செய்யறது எதுக்குன்னா, தேவன் உங்களையும் என்னையும் எதற்கு அழைத்தாரோ அதை செய்வதற்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமெல்லாம் கரெக்ட் தான். என்ன செஞ்சீங்க? ஏங்க நீங்க சபை வரலாறு தானே எடுக்கிறேன். நீங்க என் வரலாறு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சுத்தணும்ல. நீங்க ஒரு பாஸ்டர் ஒருத்தர், ஒரு பைபிள் டீச்சர், ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேரா ஒயிட் அண்ட் ஒயிட்ல பியூரா கிளம்பி வராங்க, காரை விட்டு எழும்பி. அவங்க நீங்க தான் இன்னாரா அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி உங்களை விசாரிச்சுட்டு இந்த சபையில் வந்திருக்கோம், இங்கே 20 வருஷமாக இருந்தோம், அடுத்த வாரத்தில் உங்கள் சபையில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? 20 வருஷமாக அங்கே என்ன பண்ணேன், அங்கே என்ன பண்ண முடியலன்னு இங்கே வந்த, இங்கே என்ன பண்ண போகிறேன்? கூட்டம் சேர்த்து என்ன பண்ண போகிறான்? அவனுக்கு சொல்ல தெரியலாது. 20 வருஷமா சர்ச்சைக்கு போகிறேன், என்ன நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் இன்னைக்கெல்லாம் சொல்லுவோம். ஏங்க அவர் நல்லது செய்யாத உயிரினம் பூமியில் ஏதாவது ஒன்று இருக்காங்க? கூப்பிடுகிற காக்கை குஞ்சு கொடுக்கும், காக்காவும் சாட்சி சொல்லுமா இல்லையா? யாருக்கு செய்யலை? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை என்ன பண்றாரு? பாம்புக்கு வாயில விஷத்தை வச்சது அவரு தான். யாருக்கு என்ன பண்ணல அவரு? நம்ம என்ன பண்றோங்கிறதான் விஷயம். புரியுதா? பவுல்ங்கிற ஒரு ஆள் அவனை பத்தி சொல்ற சாட்சி, ஆசியாவே என்ன பண்ணிட்டான்? ஒன்றும் இல்லாம பண்ணிட்டான். எல்லா தொழிலும் நஷ்டம். டிஎல் மூடி அப்படிங்கிறவர் பிரசங்கிக்கும் பொழுது அங்க இருக்கிற மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட்டது. இது வரலாறு. மதுபான கடை மூடப்பட்டுச்சுன்னா அப்படி மூடப்படணும், அப்பதான் நல்லது. அரசாங்கம் மூடனா கள்ளசாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சாவானுங்க. அதானே வரலாறு. கொரோனாவில் எத்தனை பேர் கள்ளசாராயம் குடிச்சு சாப்பிட்டான்? ஆன்மீக விடுதலையே மெய்யான விடுதலை. எத்தனை பேருக்கு புரியுது? எங்க மாமா சாட்சி கேட்டீங்களா? 25 வயசு குடிகார். ஆன்மீக விடுதலையே மெய்யான விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா எல்லாம் உண்டு. விடுதலையானவர்கள் உண்டு, விடுதலை ஆக போறவர்களும் உண்டு. விடுதலை நிச்சயம். கான்ஸ்டன்ட் மன்னன் ஏன் சபையை துன்பப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு அவன் சில ரீசன் சொல்றான். ஆன்மீக வர்த்தகம் நஷ்டமானது. 2வது ரீசன் அப்போஸ்தலர் 17:17 வாசிங்க. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். கவனிங்க, அதிலே 7 தான் சப்ஜெக்ட். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இயேசு என்னும் வேறொருவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இது ராஜ துரோகம். ரோமாபுரியில ராயன் யாரு? ராயன்கிறது பட்டம், ராயன்கிறது ஒருத்தர் தான். ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசுவை ராஜான்னு என்ன பண்றாங்க? சொல்கிறார்கள். ஹெயில் சீசர் அப்படின்னா ராஜாவை பணிகிறோம். இன்றைக்கு அந்த சிலைகள் இருக்கு. ராஜாவை என்ன பண்ணுவாங்க? பணிவாங்க. ராஜ வணக்கம் செய்வார்கள். அது ஏலத்தால விக்கிரக வழிபாட்டோடு இணையானது. ராஜாக்கள் யாரு? கடவுளுடைய அவதாரம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட் வேலை செய்தா இல்லையா? யார் ராஜா எங்களுக்கு? சீசர் அல்ல. யார் ராஜா? இயேசு. அப்ப என்ன அர்த்தம்னா, ராஜானா என்னன்னா சும்மா பேர்ல சொல்றது கிடையாது. அவரே எங்களை ஆளுகிறவர். எங்களுடைய மனப்பான்மை, வாழ்க்கை முறை, கலாச்சாரம், உணவு, உடை எல்லாம் அவரை பின்பற்றுவோம். அதுதான் ரைட்டா. அப்ப ராய வணக்கம் செய்ய இவர்கள் மறுத்தார்கள். முதல் இது என்னது? ஆன்மீக நஷ்டம் உண்டானது. 2வதாக ராய வணக்கம் செய்ய இந்த ஜனங்கள் மறுத்தார்கள். இயேசுவை ராஜாவாக சொல்றதுனால இதை ராஜ துரோகமாக என்ன பண்ணாங்க? அன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க. 3வது, திருவிருந்தின் பொழுது அந்நியர் வெளியேற்றப்பட்டனர். உள்ளே நுழைய முடியாது. எனவே இதை அரசாங்கம் சந்தேகித்தது. நரமாமிசமும் இரத்தமும்
கிறிஸ்தவ ஆராதனைகளில் பரிமாறப்படுகிறது அப்படின்னு ஒரு கூற்று, ஒரு வதந்தியை என்ன பண்ணாங்க, இட்டுக்கட்டி விட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒருவர் என்ன பண்ண முடியாது, உள்ள நுழைய முடியாது. இது பெரிய சந்தேகத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தினது. இவங்க கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நாங்கள் பருகுகிறோம், இது வெளியே கேட்கும்போது என்ன நினைப்பாங்க, நரமாம்சத்தை கொடுக்குறாங்க. அப்போ இது அன்றைக்கு என்ன பண்ணாச்சு, ஒரு பெரிய குற்றமாக சர்ச்சையாக எண்ணப்பட்டது. வெரி குட். கிறிஸ்தவர்கள் சமநிலையை கடைபிடித்தனர். இது ரோம அரசாங்கத்தை அச்சுறுத்தியது. அதுதான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அதை விவரமாக சொன்னேன். சமநிலையை என்ன பண்ணாங்க, கடைபிடித்தனர். சரி கவனிங்க, சப்ஜெக்ட் வரலையே. நீங்கள் ஒரு கேள்வி கேட்ட இடையில என்ன கேள்வி, மேட்டுக்குடி அந்த கிரீன் பீப்புள், மேல் ஆதிக்க வர்க்கம் அந்த பழங்குடியின மக்களை சுரண்டல் கீழ்படுத்துவாங்க. சுரண்டல்னா கடுமையான சுரண்டல், சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கு, காட்டில் தேன் சந்தனக்கட்டையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தானா பதிலுக்கு உப்பு கொடுப்பாங்களாம். அவனுக்கு என்ன கொடுப்பாங்களாம், தேன் சந்தனக்கட்டை அகில் பழம் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தானா, சந்தையில் கொடுத்தானா அவனுக்கு கொஞ்சம் உப்பு கொடுப்பானா. இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி அறிவு இல்லாமல் இருந்தாங்க. அவங்க யாரும் காரை வீடு கட்டக்கூடாது, சீலிங் வச்சு வீடு கட்டக்கூடாது, குடிசையில் தான் இருக்கணும். ஏன்னா குடிசையில் இருந்தால் தான் எரிச்சிடுவேன் அவனை தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தல்லையே வச்சுக்கலாம். புரியுதா? அப்போ கிரகாம்ஸ்டன் வர்றாரு, என்ன பண்ணுறாருன்னா, பெண்கள் மேல் சட்டை இல்லாமல் இருக்காங்க, அது பாலியல் சுரண்டல். அதனால் என்ன மேல் சட்டை கொடுக்குறாரு, அவங்களுக்கு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு மேல் சட்டை கொடுக்குறாரு. வீடுகள் கூரை வீடுகளாக இருக்குது. அப்போ ஒரு பெரிய அச்சுறுத்தலே ஜனங்கள் வாழ்கிறாங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாரு, தன்னோட சொத்தை விற்று காரை வீடுகளை என்ன பண்ணுறாரு, கட்டி கொடுக்குறாரு. இப்போ வாக்குமூலம் என்னன்னா, என் ஜனப்பெண்களுக்கு அவன் ஆடை உடுத்தினால் என் வீடுகளை என் கலாச்சாரத்தை மீறி காரை வீட மாற்றலாம். இதுதான் டாக்குமெண்ட். இந்த சமுதாய மாற்றத்தை உண்டு பண்ணினது கிரகாம்சனுக்குள்ள உண்டான சமய மாற்றம். எத்தனை பேருக்கு புரியுது? சமயம்னா ரிலீஜியன். ரிலீஜியஸ் சேஞ்ச் எங்க தெரியணும், சோசியல் சேஞ்சில் தெரியும். புரியுதா? அப்போ அவன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, இதுதான். அதுதான் அவனை எரிச்சவங்க. நான் எப்படி நீ என் கலாச்சாரத்தை மாற்றலாம்? அந்த ஜனங்கள் மகிழ்ச்சியாக அந்த காரை வீட்டில் இருக்கும் பொழுது அந்த சோசியல் டென்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, எரிச்சிடுவான் அப்படின்னு. அப்போ அவங்க பொருளாதாரத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ தான் அந்த அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அடுக்குமுறை, அந்த அடுக்குமுறை ஆடுது. புரியுதா உங்களுக்கு? இரத்த சாட்சிகளின் கடைசி வார்த்தைகள் என்னவா இருந்தது? சில குறிப்பிடத்தக்க இரத்த சாட்சிகளுடைய கடைசி வார்த்தைகளை சொல்றேன். சிமியோன் என்பவர் 120 வயது உள்ள ஒரு முதியவர். அவர் சிரசேதம் பண்ண கூட கொண்டு போடுறாங்க. பேர் சிமியோன். அப்போ அவர் சிரசேதம் பண்ணுறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. என்னடா நாளைக்கு சாவ போகிற ஒரு பெரியவரை போய் வெட்டணுமா நம்ம அப்படின்னு அந்த போர் சேவகன் மனதில் என்ன பண்ணுறான், தயங்குறான். ஏன் பெருசு, உனக்கு இந்த வயசில் இது தேவையா? ஏசு சாமி கடவுள் இல்லை, இனிமேல் அவர் வணங்க மாட்டேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன்னா உன்னை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்களே, உன்னை போய் நான் வெட்ட தேவையில்லையே அப்படிங்கிறப்ப என் மேலே குற்றமே இல்லை அப்படின்னு இறக்கப்பட்டு தானே இதை சொல்கிற. குற்றமே இல்லாமல் எனக்கு எப்படி தீமை செய்கிறான்னு நீ சொல்கிற. 120 வருஷமாக தாயின் கருவிலிருந்து என்னை சுமந்து ஏந்தி பராமரித்து பாதுகாத்து என்னை வழிநடத்தின ஆண்டவர் எனக்கு ஒரு குற்றம் கூட என்ன பண்ணல, செய்யலை. அவர் எப்படி மறுதலை பண்ணான், ஒரே போல போட்டாங்க. இது சிமியோன். இதெல்லாம் எப்படி சிமியோன். இக்னேசியஸை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. மரண தண்டனை ஒரு குறிப்பிட்ட தேதியிலே நிறைவேற்றப்படும். சபைக்கு லெட்டர் எழுதுறாரு ஜெயிலேருந்து. என்ன எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்கள். சார் எழுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லு ப்ளீஸ். சீக்கிரத்தில் சாக போகிறேன். ஓகே, வெரி குட். 100 மார்க். வேறு சொல்லுங்கள், முடிச்சிடுவோம், டைம் ஆச்சு. மாறிக்க போகிறேன். வெரி குட், 100 மார்க். வேறு செல்ல போகிறேன். வெரி குட், 100 மார்க். வேறு வெரி குட், 110 மார்க். வேற சபைக்கு தன்னுடைய இறுதி கடிதத்தில் எவ்விதத்திலும் மரண தண்டனை ரத்தாகக்கூடாது என்று எனக்காக மன்றாடி ஜெபிக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன்.
ஒரு எழுதின கடைசி ரெக்கார்ட் நாங்கள் இருக்கு. மனசகசம் மாறி என்ன பண்ணிட போறாங்க? விடுதலை பண்ணிட போறாங்க. நீ விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணி ஏன் என்ன பண்ணிடாத, எடுத்துடாத. எவ்விதத்திலும் என் மரண தண்டனை என்ன பண்ணக்கூடாது, அத்தாக. அந்த அளவுக்கு நித்திய ஜீவனை உள்வாங்கியிருந்தார்கள். அந்த அளவு அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். அந்த அளவு தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்தார்கள். ரைட். போலிக்கார் 86 வயசு கிறிஸ்துவை மறுதலி என்று சொல்லும் பொழுது தைரியமாக உரத்த சத்தமிட்டு, ஆண்டவரே என் இரட்சகரே என்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லேருந்து ஆரம்பித்தோம். 8:1 உபத்திரவம் வந்தது. உபத்திரவம் ஏற்பட்ட பிற்பாடு எல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? வசனத்தை பிரசங்கித்தாங்க. எத்தனை பேர் முரத்தில் புடைச்சிருக்கீங்க? முரத்தில் புடைக்கும் பொழுது எது பின்ன வரும், எது முன்ன போகும்? அதில் முன்ன போயிடும், போதுமை. உபத்திரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உபத்திரம் வரும் பொழுது கிறிஸ்தவன் க்ளோஸாக வருவான். பதர் என்ன பண்ணிடும்? வெளியில் போயிடும். அந்த மாதிரி உபத்திரம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் அநேகர் அறிவிப்பதற்கு அது என்ன வழிவகை செய்தது. எல்லாருக்கும் முன்பாக பொது வெளியிலே கிறிஸ்தவனை தூக்கில போட்டால் இந்த மார்க்கத்தை என்ன பண்ணிடலாம்? கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா இப்படி தான் நீ சாக போற அப்படின்னு மற்றவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பயம் உண்டாகும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மார்க்கத்தை தழுவ மாட்டாங்க, அல்லது மார்க்கத்தை பிரசங்கிக்க மாட்டாங்க, மார்க்கத்தை ஏற்க மாட்டாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு பொது வெளியில் என்ன பண்ணாங்க? சிரசேதம் பண்ணாங்க. பொது வெளியில் அவர்களை கொடூரமான விதத்தில் சித்திரவதை செஞ்சு கொண்டாங்க. சிலுவையில் அடிக்கிறது இதெல்லாம் செஞ்சாங்க. அது எப்படி மாறிடுச்சு கடைசியில் அப்படின்னா, இவர்களுடைய மரணம் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்குது. ஏன்னா ரோம போர்ச்சவர்கள் தினம் தினம் மரணத்தை பார்க்கிறவர்கள், அப்படி தானே? எத்தனை குற்றவாளியை அவன் கொண்டிருப்பான், எத்தனை போரில் எத்தனை. இந்த ரோம போர்ச்சவர்கள் இவனுடைய மரணத்தை பார்க்கும் பொழுது அவன் மரணத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவனாக மறிக்கிறான். அவனுடைய முகத்திலே மரணம் என்பது ஒரு வரவேற்கத்தக்க விதத்திலே அவன் மரணத்தை பார்க்கிறான். எந்த வித போராட்டமும், வெட்ட போறவன்ட்டு போராடுவான்ல, அழுவான்ல, கதறுவான்ல, எதையுமே அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு இந்த வித்தியாசமான மரணம் அவர்களுக்கு இருந்த அந்த நித்திய ஜீவன் மேல உள்ள நம்பிக்கை இதெல்லாம் பார்த்து, ஆஹா கிறிஸ்தவம் என்பது அப்போ உண்மையாலுமே நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து தான் ராஜா, தெய்வம், அவர் மறுபடியும் வரப்போகிறார், இந்த உலகம் நித்தியம் இல்லைன்னு சொற்கள் இல்லாமலேயே அவர்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. இது ரோம அரசாங்கத்திற்கு இன்னும் பெரிய நெருக்கடியை தந்தது. புரியுதா? அப்போ வளர்ந்துக்கிட்டே போகுது, சபையானது வளர்ந்துக்கிட்டே போகுது. 66 ஒரு உபத்திரம் நடந்துச்சு. 90 டொமினிஷியன் அவன் ஒரு உபத்திரம் பண்ணான். 1ஆம் நூற்றாண்டு இறுதியில் என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய உபத்திரவம் நடந்துச்சு. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மன்னன் சில காரணங்களை என்ன பண்ணுறான் சொல்கிறான். 4 காரணங்கள் 5 காரணங்களை பார்த்தோம். இரத்த சாட்சியின் கடைசி வார்த்தை பார்த்தோம். ஆண்டவர் சித்தமானால் வருகிற நாட்கள்லையும் இதை என்ன பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். 4 நூற்றாண்டு வரைக்கும் இதை என்ன பண்ணுவோம், தொடர்ந்து சிந்திப்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். உங்கள் வேறு எதுன்னு தெரியுதா? அப்போ நம்மளுடைய வேறு எதுன்னு தெரியுதா? வாலிபர்கள் உங்கள் வேரை புரிஞ்சுங்க. வேறு எது புரியுதா? எதை பார்க்கணும்? நம்ம எதை பார்க்கணும்னா இக்னேசியஸை பார்க்கணும், பாலிகார்ப்பை பார்க்கணும், பவுலை பார்க்கணும். அப்படிதான் மேலே தான் பார்க்கணும். அதுதான் என்னுடைய வேர். அந்த வசனத்துக்கு அந்த வல்லம் இருந்துச்சுங்க. ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவியானவர் வர்றாரு இல்லையா மனுஷனுக்குள்ள, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டுனாமிஸ். டுனாமிங்ஸ்ங்கிற அந்த மூல மொழியிலேருந்து வந்த வார்த்தை தான் டைனமைட், வெடி. டுனாமிஸ் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் தருகிற பலன், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டுனாமிஸ். அதுலேருந்து வந்தது தான் டைனமைட். அவ்வளவு ஒரு வல்லமையே ஒரு கிறிஸ்தவன் தனக்குள்ளே பெறுகிறான். அப்படின்னா அவன் வாழ்க்கை மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். ரைட். நல்லா ஆண்டவரே போய் துதிக்கிறோம், போய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் திருச்சபை வரலாறை படிக்கும் பொழுது எங்களோட ஆன்மீக வாழ்வுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறவே பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் சமானம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருக்கிறதா. ஆமென். அல்லேலூயா.